இசைங்கிறது வந்து கிளாசிக்கல் இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு, ஹிந்துஸ்தானி இருக்கு. இந்த லிஸ்ட்ல கானா வருதா? உலகம் முழுக்க கலாச்சார ரீதியின் அடிப்படையால் தான் அவர்கள் கலைகள் உருவாகுது. எது கலாச்சாரமோ அது அவங்களோட கலைகளாக உருமாறுது. அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பலாயிரக்கணக்கான கலாச்சாரம் உண்டு. அந்த பலாயிரக்கணக்கான கலாச்சாரத்திலையும் பாடல் முறைகள் உண்டு. அவங்க வாழ்வில் இருக்கு ஒப்பாரி, உழவு, தெம்மாங்கு, கிராமியம், பல பாடல்கள் முறைகள் இருக்குது. அப்படியான பாடல் முறைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. இது சாஸ்திர சங்கீதம் என்பது ஒரு 16 முறைகளில் 17 முறைகள் தான் அந்த முறைகளில் தான் அது பாடப்படுது. மற்ற எதுவுமே சாஸ்திர சங்கீதத்தில் பாடுவோன்னு சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நாட்டாறு வழக்கிலே பார்த்தீங்கன்னா கிராமியம், ஒப்பாரி, நம்மள ஊர்லேயும் நிறைய பாட்டுங்க இருக்குது. அதே மாதிரி கானாவிலையும் இங்கே பிரிவுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கானாவிலேருந்து நான் ஏன் வெளியே வரணும்னு நினைச்சேன்னா, இன்னைக்கு இருக்க ஊடகங்களோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களோ கானாவை கையில் எடுக்கிறது, அதாவது சினிமாவில் கானா பாடுறன்னு போயும் எல்லா இயக்குநர்களுக்கும் பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி நாங்கள் அந்த பாட்டை உருவாக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அவன் யாருன்னு தெரியல, எனக்கு கையில் கிடைக்கல. நாங்கள் எங்களுடைய சினிமாவில் வந்து ஒரு மரண கானா போட்டிருக்கோம். நாங்கள் மரண கானான்றது முழுமையா எனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை. இது எத்தனை பேர்ட்ட நாங்கள் சொல்லுவோம். மரண கானா விஜிக்கு முன்னாடி கானாவில் மரண கானான்னு ஒன்று இல்லை, மரண கானா விஜிக்கு பின்னாடி மரண கானான்னு ஒன்று வரப்போறது இல்லை. செத்தவனுக்கு பாடுற பாட்டை தான் நீ மரண கானா நினைச்சிட்டு இருக்க. அது ரொம்ப தப்பான கான்செப்ட்னா எத்தனை பேருக்கு புரிய வைக்கிறது. இந்த எவ்வளவு பேர்ட்டு இந்த உலகத்தை நான் இதை எடுத்து சொல்றது, எவனுக்கும் பொது அறிவு இல்லை, பொது புத்தி சிந்தனையோடையே எல்லாமே வாழ பழகிட்டு எல்லா பாட்டும் மரண காணான்றானுங்கோ, எல்லா பாட்டையும் காணா பாட்டுன்றானுங்கோ. இந்த புரிதல் இல்லாம, அதாவது அறகுற சினிமாக்காரன்கள்ட்டையும் இடையில அந்த பொறுக்கிக்கும் போராளிக்கும் குழந்தை பிறந்தா இப்படி இருக்கும். அதாவது வெள்ளக்காரனுக்கு பிறந்த கள்ள பிள்ளைங்க மாதிரி ஒரு பாடல் முறையை வச்சு இவனுங்க ஆடிட்டு இருக்கிறானுங்க. ஒரு தெரிய மாட்டேங்குது. இதைத்தான் நான் ஆதங்கமா நிறைய சொல்றேன். மரண கானா அப்படின்றது முழுக்க முழுக்க மரண கானா விஜிக்கு மட்டுமே சொந்தமான பாடல். மறுபடியும் சொல்றேன், இயக்குனர் பைத்தியங்களே நல்லா கேட்டுங்க. நேத்து சினிமா பார்த்து முந்தானத்து பெத்துக்கிட்டு வந்துகிட்டு நீங்க தூக்கிட்டு ஆடக்கூடியது எதுவுமே மரண கானா இல்ல. செத்தவனுக்கு பாடுற பாட்டு மரண கானா இல்ல. மரண கானான்றது சாவையே துதித்து பாடக்கூடிய மரண சித்தாந்த போதனைகளோட பாடல் மட்டும்தான்டா மரண கானா. தெரிஞ்சுக்குங்களா. மரணகானா உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றீங்க, சரி நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப சாதாரணமா வந்து கிராமத்து சைடு பாத்தீங்கன்னா ஒப்பாரி பாடல்கள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சேர்ந்தவங்களை பத்தி ஒப்பாரி வச்சு அது பாடுவாங்க. ஆனா அந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பாடுவாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு அழுவாங்க, அப்புறம் போடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் பாடுவாங்க. ஆனா மரணகானா அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் பாடுவீங்க ஒரு வாட்டி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா? நல்ல கேள்வி. மரணகானா அப்படின்றது எல்லா கானாக்காரர்களும் பாடிட முடியாது. இன்னைக்கு அதை பாடக்கூடிய எந்த பாடகரும் உயிரோட இல்லை. மரண கானா பாடுறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். உலகம் முழுக்க நான் ஒருத்த மட்டும் தான் அந்த பாடுறேன். அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துளி விந்துல ஆரம்பிக்கிற இந்த மனித உடம்பு 36,500 நாள் வாழ்ந்து முடிக்கிறத 9 மணி நேர பாட்டுல சொல்லக்கூடிய ஒரே சித்தாந்த போதனைகள் பாடல் தான் மரண கானா பாட்டு அப்படின்றது. கானாவில் இன்னைக்கு இருக்கிற வரலாறுல இருக்கவங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், அதுல முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டுமே 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் பாடல்லாம் கானாவில் முன்னிலிருந்து இருக்குது. இன்னைக்கு என்னமோ கானாவில் கையில எடுத்துக்கொண்டு, அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, பொறுக்கிக்கும் போராளிக்கும் நடுவில் உள்ள ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா தன்னோட புரட்சி மட்டன்னு மேடையில ஏறுதுங்கள, அதுங்களுக்கு ஒரு கர்மமும் தெரியாது. கானாவில் எவ்வளவு ஜாதி பாட்டு இருக்குன்னு தெரியாது, ஜாதி கலப்பான பாடல்கள் எத்தனை இருக்காது. அந்த மாதிரி இதுங்களாம் ஒண்ணு உருவாக்கிட்டுங்க மேடையில, இதுங்களாம் ஒண்ணு பண்ணிட்டு சில இசையமைப்பாளர்கள் வந்து இதை தொக்கு வேற, அந்த தொக்குங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை உருவாக்கி இது கானா பாட்டு. எவன்டா கானாவில் ஜாதியை சொல்லி பாடுறீங்க, ஏன் கானாவில் ஜாதியை கொண்டு போறீங்க? இப்படிதான் பல ஆயிரம் வருஷமா நீங்க ஒவ்வொரு பண்ணக்கூடிய ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி வைக்கிறதுனால தான் அந்த ஜாதி பேர்ல இருக்க அந்த கலைகளே அழிய ஆரம்பிக்குது. கலையில ஜாதி பார்க்காதீங்க, ஜாதியில கலையே பார்க்காதீங்க, விட்டு தொலைங்க. ஜாதி பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. வேணா இப்போ வர்ற படங்கள் எல்லாமே ஜாதியை பேஸ் பண்ணி தான் வருது. அந்த படங்கள் தான் நல்லா போறதா இயக்குநர்களும் ப்ரொடியூசர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள், ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களுடைய படங்களும் சரி, அவருக்கு அடுத்து இன்னொரு இயக்குனர் அவர் எடுக்கிற படங்களும் சரி, ஜாதியை பேஸ் பண்ணி, அதாவது 70s 90s நடந்தது இப்போ எல்லாமே மாறிடுச்சு. மாறி எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்பவும் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த ஜாதி என் ஜாதி என் ஜாதி, எல்லாரும் ஜாதியை மறந்துட்டாங்க இப்போ. ஆனா இவங்க ஜாதியை கையில தூக்கி பிடிச்சிட்டு இப்போ வந்து அந்த படத்துல கொண்டு வர்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல கேள்விதான். இங்கே மறுபடியும் நான் ஒன்று சொல்ல மட்டும் விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன அந்த 90, 70லலாம் கூட ஜாதி சினிமாக்கள் வந்தாலும்
உணர்ந்து அன்றைக்கும் அந்த சினிமாவை ஆதரிச்சு நம்ம கை தட்டி அவனை கட்டி பிடிச்சி இயக்குனர்லாம் கட்டி பிடிச்சி இன்ன வரைக்கும் சரி அந்த தேவர் மகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எந்த படங்களும் நான் பார்த்தது கிடையாது. அன்னைக்கும் அவங்களை கட்டி பிடிச்சி பாராட்டல, இன்னைக்கு இவனுங்களும் கட்டி பிடிச்சி நம்ம பாராட்ட போறதில்லை. ஏன்னா இது நம்மளுக்கு அவசியம் இல்லாதது. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க காலங்காலமா இன்னைக்கு வந்து கை கொடுத்து பழகிற முறைகள் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால என்கிட்ட எவனும் ஜாதியை பார்க்கல, நான் ஜாதியை எவனையும் பார்க்கல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். என்கிட்ட ஜாதியை பார்த்தானுங்க அப்படிலாம் நான் சொல்ல இங்கே யாரையும் முட்டுக்கட்ட முடியாது. அது எனக்கு அவசியம் இல்லை. நான் சம்பாதிக்காததுக்கும் நான் காது பங்களா வாங்காததுக்கும் என்னுடைய சுய சிந்தனையில நான் உயராததுக்கும் இன்னொருத்தன் ஜாதி தான் காரணம். நீ முட்டாள்தனமான என் அறிவுகள் இன்னொருத்தன் மேல பழி போடாது. எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள என் கிட்னி என் லிவர் என்ன இதுல நோய் வந்தாதான் நான் சாவனே தவிர இன்னொருத்தன் கிட்னி பாதிக்கப்பட்டா அதனால நான் சாவ போறதில்லை. இதுதான் ஜாதிய கோட்பாடுகளும் சொல்லி நீ ஜாதிக்குள்ள இருந்துட்டு ஜாதி இருக்கு பார்க்கறான், ஜாதியை பார்க்கறான், ஜாதியை பார்க்கறான், ஜாதியை பார்க்கறான் நீ சொல்றதை விட ஜாதிக்கு வெளியே வந்து சொல்ல உனக்கும் துப்பு இல்லை, அதுக்கு வக்கு இல்லை. இந்த ஊடகங்களும் அதை கேட்கறதுக்கான நாதி இல்லை. ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் இப்போ ஜாதி சினிமா வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை உக்காந்தாலும் ஊடகம் இன்னைக்கு இதுல யார குற்றம் சாட்டுது? ஜாதி சினிமா வரக்கூடாதுன்னு சொல்றவனதான் முதல்ல போய் குற்றம் சாட்டுது. இவனை குற்றம் சாட்டி இவனுக்குள்ள ஒரு குற்ற உணவு உருவாக்கி இதுல ஊடகங்கள் இன்னைக்கு நிறைய நெருப்பு கோழி காய்கிற மாதிரி காஞ்சிட்டு இருக்கே தவிர ஜாதிய சினிமா வராது, வர வைக்க கூடாது, வர முடியாது, வரக்கூடாதுன்னு ஊடகங்கள் சொல்வதற்கு திராணியற்ற துப்பற்ற ஊடகங்கள். கானா பாட்டு நார்த் மக்களுக்கு சொந்தமானதா? இப்ப இடையில ஒரு 4-3 வருஷமா எந்த ஊடகங்களுக்கு நான் பேட்டி கொடுக்காத காரணம் இவங்க அடிக்கிற கூத்தும் கோமாளித்தனமும் என்னால தாங்க முடியல. எது பாட்டு எது பாட்டு இல்ல, எது உண்மை எது பொய், எதை நோக்கி இங்க பயணம் போகுது, எதுக்கு எதை ட்ரெண்ட் ஆக்குறானுங்க, ஏன் ட்ரெண்ட் ஆக்குறானுங்க, ஒண்ணுமே ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க பாட்டு என்ன சொன்னீங்க? ஜாதி இல்ல, கானா பாட்டு வடசென்னை மக்களுக்கு மட்டும் சொந்தமானதா? அது ஒரு ஜாதிக்குள்ள அடங்குமான்னு கேட்டேன். கிடையவே கிடையாது. அப்படி ஒன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். முதல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க, சென்னை மொழின்றது ஒரு பூர்வீகமான மொழி இருக்குதுன்னு சொன்ன ஒரு நிஜம் வந்து ஆண்டாண்டு காலமா வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அதை ஒட்டி நிறைய சினிமாவுக்கு பாடல்களும் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு நிஜம் என்னன்னு கேட்டா மூடப்பட்ட வீட்டின் கீழ் இருக்கும் மனிதர்களுக்கு சென்னை மொழி கிடையாது. மூடப்பட்ட வீட்டின்குள் இருப்பவர்கள், வீடுன்னு ஒண்ணு எடுத்து வாழ்றவங்களுக்கு சென்னை மொழியே கிடையாது. அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து வந்தேரிகளாத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஊரோட பாஷைகள் மட்டும்தான் வரும். அதுதான் அவங்களோட மொழி. சென்னை மொழி யாருக்கு சொந்தம்னா எங்களை மாதிரி பிளாட்பாரத்தில் வாழ்ந்து பிளாட்பாரத்தில் இருந்து வம்சமா பிளாட்பாரத்திலே சாவர எங்களுக்குள்ளதான் அந்த சென்னை மொழி இருக்கே தவிர வீட்டுக்குள்ள இருக்கிற எவனுக்குமே எந்த மொழியும் சொந்தம் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு பித்தலாட்டுத்தனம். சென்னை மொழி என்பது எங்களுக்கு சொந்தம். நாங்க தான் ரோடோரமா உட்காந்துருக்கோம். நாங்க தான் பல தரப்பான மக்களை பார்க்கிறோம். நாங்க பிராமணர்களையும் பார்க்கிறோம், நாங்க பல கேஸ்டுகளை இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்க்கிறோம். அவங்க மொழி பலவித மொழி எங்களுக்குள்ளாக சேருது. நாங்க பேசுறதும் மீனவ மக்கள் பேசுறதும் எங்க மொழியோட கலவைகள்ல இருக்கிறது தான் சென்னை மொழியை தவிர ஒரு ஏரியா, ஒரு ஜாதி, ஒரு கட்டுப்பாட்டுக்கு சொந்தமான பாடல் என்பது ஒரு பித்தலாட்டத்தனம்.